ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம் கண்ணு. நம்மளுக்கே இப்பதான் குடும்ப நிலைமையெல்லாம் ஒரு அளவுக்கு இருக்குது. நம்ம இது ரிஸ்க் எடுத்து பிசினஸ் அது இதுன்னு பண்ணி ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் நம்மளுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை, ஓகே. ஒரு ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் நம்ம சைடு வந்து ஒரு வேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா, அத எப்படி நம்ம ஈக்குவல் பண்றது? இதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய சிச்சுவேஷன்ல நம்ம ஆசைகளையும், நம்ம கனவுகளையும் தள்ளி வச்சு போட்டு, ஒரு ரெகுலர் சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டு இருந்திருப்போம். அது தப்பு கிடையாது. ஆனா, நம்மளுக்கு ஒரு தனித்துவமான ஒரு திறமை இருக்கு. அத வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம போய் மத்தவங்ககிட்ட அத ஷேர் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். இது இங்கெல்லாம் ஒர்க் ஆகுமா? இல்லன்னா இங்க நெறைய வேலைகள் அதே மாரி இருக்கு. நம்மளதும் இது பிசினஸ் வந்து ரன் ஆகுமா? அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மள கேட்பாங்க. நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணி விடுவாங்க. இதுக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிரலாங்களா? நண்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தனியா விட்டோம். அதாவது ஒரு பாக்ஸ்க்குள்ள வச்சு ஒரு நண்டு மட்டும் தனியா விட்டோம் அப்டின்னா, அது பாட்டுக்கு மேலேறி வந்துருங்க. இதே கூட்டத்தோட வந்தோம்னா, எந்த ஒரு நண்டுமே மேல வராது. உள்ளயே தான் சுத்திட்டு இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நண்டு வந்து மேல ஏர்ற நண்ட வந்து கீழ மத்ததெல்லாம் சேர்த்து என்ன பண்ணும் அப்டின்னா, கால புடிச்சு கீழ இழுத்து விட்டுரும். இந்த மாரி தான் நம்ம கூட இருக்கிறவைங்க, நம்ம ஷேர் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அப்டிதான் கன்வே ஆகுது. நம்ம ஒரு விஷயம் சொன்னா, அவங்க வந்து இல்ல இதுல நெறைய ரிஸ்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விட்டு, அத வந்து நம்ம பண்ணாமலே விட்டுருவோம். ஸோ அப்படி பண்ணாம இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு திறமைகள் இருந்துமே அத வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைச்சுமே, அத நம்ம வந்து மறுத்துர்றோம் இல்லைங்களா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இவன் வந்து நம்மள தாண்டி வளர்ந்து போயிருவானோ! இல்ல நாம வந்து மக்கு அப்படிங்கிற மாரி இங்க காமிக்கிற மாரி ஒரு இது அவன் கிரியேட் பண்ணிருவானோ! அவன் பெரிய ஆளாகி அவன் கூட சுத்திட்டு இருந்த நீ எல்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்க. அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிருவானோ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயத்துல இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ எல்லாம் நம்ம மேல திணிச்சுருவாங்க. ஸோ எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க நம்புங்க. உங்களோட திறமைய நீங்க நம்புங்க. அதுக்காக நீங்க எஃபோர்ட்ஸ் போடுங்க. அத எப்படி வந்து க்ரோ பண்ணலான்னு பண்ணுங்க. அத எப்படி டெய்லியும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி வந்து நீங்க யோசிக்கலாமே தாண்டி, மத்தவங்ககிட்ட போய் ஒரு சஜஷன் கேட்கிறதோ, இல்ல வந்து அதுக்காக ஒரு விளக்கம் கேட்கிறதோ அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, அதுலருந்து நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஏதாவது ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி தான் இருக்கும். அத வந்து நம்ம ஏதாவது ஒரு வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? 5 சேனலுக்கு 6 சேனலுக்கு மேல பார்ப்போம். சரி இவங்க யாரு சொல்றத செய்யலாம்? 1, 2 விஷயம் எல்லாரும் ஒரு மாரி சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபரெண்டா செய்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்ததும் மறந்துற மாரி இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு? அந்த மாரி ஒரு ஸ்டேட் தாங்க நம்ம இந்த மாரி மத்தவங்ககிட்ட சொல்லும்போது நம்ம ஃபீல் பண்றது. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். அத பத்தி மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கும். ஓகே இது ஆனா இப்படி பண்ணிக்கலாம், அது ஆனா அப்படி பண்ணிக்கலாம்னு கிளியரான ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்ஃப்யூஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். அது எதனால அப்படின்னா, இந்த நண்டு மாரி இருக்கிற கூட்டத்தினால தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் புரியிற மாரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கூட இருக்கிறவைங்க. நமக்கு நாமே வந்து ஒரு தீங்க விளைவிச்சுக்கிறோம் அப்படின்னா, அது எந்த மாரி இருக்கும் தெரியுங்களா? ஒரு குட்டி யானை. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கயித்துல போட்டு கால போட்டு கட்டி வச்சுட்டாங்க. ஸோ, அந்த கால கட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த குட்டி யானை ரொம்ப குழந்தை குட்டி யானை வந்து ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். முயற்சி பண்ணி, பண்ணி, பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதனால வந்து அந்த கவுர விடுவிக்கவே முடியாது. அதாவது அது அந்த கவுர வந்து அறுத்துட்டு போகவே முடியாது. ஸோ, பெருசாயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யானை வந்து அந்த யானையோட கவுர அறுக்கிறதுக்கு முயற்சி செய்யவே செய்யாது. ஆனா, குட்டி யானையா இருந்தப்ப மட்டும் தான் அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லையே தாண்டி, இப்ப கால ஒரு உதைச்சாலே போதும். அது வந்து வந்துருங்கிறது அந்த யானைக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்னா ரிஸ்க்கு, காசு எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்ல. ஐ மீன் கொண்டு போய் நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள முடக்க வேண்டாம். எங்காவது வந்து நம்ம லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, அது ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்த நம்மளுக்குள்ள எப்படியும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம பேசுறது, கேட்கறது, நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு நடந்திருக்கு. அதனாலேயே நம்மளுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அதனால நம்ம முயற்சி செய்யக்கூட மாட்டோம். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானைக்கு அவ்வளோ பலம் இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அத முயற்சி செய்யவே இல்ல. அந்த மாரி தான் நானும் இப்ப சொல்ல வரேங்க. நம்மளுக்கு எவ்வளோ முயற்சி ஐ மீன் நம்மளுக்கு எவ்வளோ டேலண்டல் இருந்தாலும் சரி, அத நம்ம முயற்சி செய்யாமயே விட்டுட்டோம் அப்படின்னா, தப்பு வந்து நம்ம மேல மட்டும் தான், வேற யார் மேலயுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்குன்னா, கண்டிப்பா வெளிய கொண்டு வாங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சேவிங்ஸு. சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. பெருசா இல்லைனாலும் சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு சின்ன தொகைய
ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு டெய்லியும் ஒரு ஒரு நாள் 1% நீங்கள் வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் முயற்சி செஞ்சாலே போதுங்க. உங்களுக்கு டெய்லரிங் தெரியும், உங்கள் வீட்டில் ரொம்ப பழைய மிஷின் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோ அக்காவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப பழைய ஒரு மிஷின். ஆனால் எனக்கு சைடு கோட் அடிக்க தெரியும், எல்லாம் சும்மா ஏதாவது தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் ஏன் ஒரு ஆல்ட்ரேஷன் ஷாப் மாதிரி முன்னாடி ஒரு போர்டு வைக்கக்கூடாது? போர்டு வைங்க, பார்க்குறவங்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஐ மீன் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னுலாம் இல்லை. நம்மளோட ஆசைகள் விசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கனவு, இந்த 2 விஷயங்கள் இருக்கு. கனவு அப்படிங்கும்போது அது ஸ்ட்ராங்கா அதை நோக்கி மட்டுமே தான் இருக்கும். ஆசைகள் போது சின்ன சின்ன ஒரு இன்கம் இருந்தால் எனக்கு ஓகே, அதுதான் என்னோட சின்ன ஒரு ஆசை, இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு டேலண்ட் இருக்கும், அவன் மூலக்காரன்பா, அவன் சரியான மூலக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு முயற்சியுமே அவங்களோட ஃப்யூச்சருக்காக அந்த மூளையை வச்சு எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கும் முட்டாளாக இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் செய்கிறத செய்யாமல் தனித்துவமாக உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை எப்படி வந்து வெளிப்படுத்தலாமோ அந்த மாதிரி யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் பணக்காரர் ஆக முடியுங்க. நாம் டெய்லியும் பணம் சம்பாதிக்கணும், இல்லை நல்லா சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நாம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். அதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய வந்து மைனஸ் பாயிண்ட்டு. எப்போ வந்து கம்ஃபர்ட்டை தேடி போக ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்து நம்மளுக்கு வெற்றிகளுக்கான தடைகள் வந்து அங்கேயே போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயமாக இருக்கா, அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா நாளையிலேருந்து அந்த இடத்த ஃபில் பண்ண பாருங்கள், அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை டெவலப் பண்ணும். என்னவா இருந்தாலும் சரி நீங்கள் கற்றுக்கோங்க, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சேவிங்ஸ்.